எங்க வீட்லயும் நவராத்திரி கொண்டாடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த சிலைகள், பொம்மைகள்லாம் வாங்கி அதை வீட்ல வைக்கிற அளவுக்கு இடம் இல்ல. அப்படிங்கிற இதை மாரி வாங்கிலாம். இது வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். இது மாதிரி உட்டன்ல வந்து இது மாதிரி லேமினேட் பண்ணியிருக்காங்க. இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிலை மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. மெயின்டைன் பண்றதும் ஈஸி தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இடத்த ரொம்பவே அடைக்காது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250லேருந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையாரோட சிவகுடும்பம் வந்து அந்த படம் இருக்கு. இதுல இந்த மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா இதை ஹேங்கும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டாண்ட் மாரி வச்சுக்கலாம். அதை அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 250லேருந்து 400, 500, அதாவது படம் கொஞ்சம் பெருசா ஆக ஆக அதுக்கான ப்ரைஸும் இருக்கு. முருகன் இருக்காப்புல. அடுத்தது பாத்தீங்கன்னா மூகாம்பிகை, லக்ஷ்மி, குபேரர், முருகன் வந்து வள்ளி தேவியானோட, பாலாம்பிகா, வராயம்மன், பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி. இதுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க, சரஸ்வதி, சிவன், முருகன் எல்லாருமே இருப்பாங்க. இதுல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சி காமாட்சி இருக்காங்க, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 பேரும் ஒரே ஃப்ரேம்குள்ள இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்ப அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்ப நானும் ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கல, கிராக்கரி நோட்ல இதை மாரி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். மூகாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, இந்த இடத்துல அன்னபூர்ணி, இவங்க 3 பேரும் மேல அது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து லட்சுமி குபேரர் இங்க வச்சிருக்கேன். இந்த இடத்துல முப்பெரும் தேவியர் மாரி, முப்பெரும் தேவியர் கிடையாது, 3 விதமான பார்வதி அம்சங்கள் தான். வராகியம்மன் வச்சிருக்கேன். முருகன், சிவகுடும்பம் அப்படிலாம் ஒன்னொன்னா வச்சு காட்டுறேன். நான் என்னென்ன கொலு பொம்மைகள் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பை பை.